கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்ப நம்ம சோஃபித்தை பற்றி பார்க்க போறோம். இந்த சோஃபித் வந்து ஹீப்ருல வந்து மொத்தம் 22 எழுத்துக்கள் உண்டு. இந்த 22 எழுத்துக்கள்ல ஒரு 5 எழுத்த மாத்திரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோஃபித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோஃபித் வந்து என்ன, இது எப்ப பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 5 எழுத்து மாத்திரம் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா அத சோஃபித்னு சொல்லுவாங்க. அது கடைசி எழுத்த வரும்போது அதனுடைய எழுத்து வடிவம் என்ன செஞ்சாலும் மாறிடும். அது இந்த 5 சோஃபித்துக்கு மட்டும்தான் மாறும், மத்த எழுத்துக்கு என்ன செய்யாது, மாறாது. இந்த சோஃபித்ல முதலாவது சோஃபித் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோஃபித், அதாவது காஃப். காஃப் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, உள்ளங்கை. இந்த காஃப் என்கிற எழுத்து இது உங்க நோட் புக்ல உள்ள லைன்ஸ். காஃப் எழுதும் போது நீங்க எப்படி எழுதுவீங்க, நார்மலா எழுதும் போது சிய மாத்தி போட்டீங்கன்னா இது என்னது, காஃப். அதே இது காஃப் சோஃபித். இந்த வார்த்தை காஃப்ங்கிற வார்த்தை எழுத்து ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்ததுன்னா அப்ப அதை என்ன செய்யணும், காஃப் சோஃபித் போடணும். காஃப் சோஃபித் இது எப்படி எழுதுவாங்க, இதே மாதிரிதான் வரையணும், இதே மாதிரிதான் இப்படிதான் வரையணும். ஆனா கீழே இந்த கோட்டுக்கு கீழே வரைக்கும் நேர்கோடா என்ன செய்யணும், போடணும். இத பார்க்கும்போது எந்த எழுத்து மாதிரி இருக்குது, ரேஷ் மாதிரி இருக்கும். ரேஷும் என்ன செய்வாங்க, இப்படிதான் எழுதுவாங்க. ஆனா ரேஷ் வந்து இந்த கோட்டுக்கு கீழே வராது, நார்மல் சைஸ்ல தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனா காஃப் சோஃபித் வந்து அது நார்மல் சைஸை விட கீழே, அந்த கோட்டுக்கு கீழே என்ன செய்ய வரும், இதுதான் என்னது, காஃப் சோஃபித்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்தால் அப்பந்தான் அந்த சோஃபித்ங்கிற வார்த்தை என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். பாருங்க, நார்மல் காஃபுக்கும் காஃப் சோஃபித்தினுடைய வடிவம் சேஞ்ச் ஆயிட்டு பாருங்க, அதனுடைய எழுத்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிட்டு. இப்போ ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்த காஃப் சோஃபித்துக்கு ஒரு உதாரணம். எக்ஸாம்பிள் நம்பர் 1, அதாவது டு வாக், நட. இந்த டு நட அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல யாலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. யாலாக் அல்லது ஹாலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. யாலாக் அப்படின்னா நட, டு வாக். இப்ப இந்த யாலாக்ங்கிற வார்த்தையில எப்படி எழுதணும், மொத்தம் இதுல 3 எழுத்துக்கள் உண்டு. ஒன்னு வந்து முதல் எழுத்து வந்து யோத், யோத் எழுதுங்க. அடுத்து லாமெட், லாமெட் இப்படி எழுதணும். அடுத்தது காஃப். இந்த காஃப் கே வந்து கடைசி எழுத்தா வர்றதுனால இப்ப இது நார்மல் காஃப் போடக்கூடாது, காஃப் சோஃபித்வார் எழுதணும், இந்த எழுத்து எழுதணும். இந்த மாதிரி கீழே வரைக்கும் என்ன செய்யணும், கோட் பண்ணணும். இதுதான் என்னது, யாலாக். இந்த யாலாக் வந்து 3 எழுத்து இருக்கு, யோத், லாமெட், காஃப். யாலாக்னு அதுக்கு அர்த்தம் என்ன, நட. யாலாக்னு அதுக்கு அர்த்தம் என்ன, நட. எப்படி நடக்கணும் பாருங்க, நம்ம எப்படி தேவனோடு எப்படி நடக்கணுங்கிறது சுட்டி காமிக்குது. யோத், லாமெட். யோத் வந்து யாரை குறிக்குது, நம்ம இப்ப கொஞ்சம் வந்து இதுக்கு முந்தின ஸ்லைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பார்ட் 1ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க நம்ம பார்த்தோம், யோத் வந்து மனைவியை குறிக்குது, லாமெட் வந்து புருஷனை குறிக்குது. சோ கணவனும் மனைவி எப்படி நடக்கணுமா, காஃப்னா என்னது, உள்ளங்கை. கையோடு கை கோர்த்து என்ன செய்யணும், நடக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஏனோக்கு தேவனோடு நடந்தான், 300 வருடம் நடந்தான், பிரியாத ஒரு நட. இதுல ஏனோக்கு யாரு, மனைவி, தேவன் யாரு, மணவாளன். சோ மணவாளனும் மணவாட்டியும் அவங்க 300 வருஷம் சேர்ந்தரிச்சுறாங்க, சஞ்சரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நடையதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கணும். நம்ம தேவனோடு எப்படி நடக்கணும்னு சிந்திச்சு பாருங்க. அப்ப இணை பிரியாத ஒரு நட, அவரோடு கூட எப்பொழுதும் நடந்துட்டு இருக்கிற ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். சோ இதுதான் என்னது, யாலாக். 2வது உதாரணத்துல காமிக்க விரும்புறேன். அதாவது ராஜா, கிங். ராஜாவுக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க, மெலேக் அப்படின்னு சொல்லுவாங்க, மெலேக். இந்த மெலேக் எப்படி எழுதணும் பாருங்க, இங்க நோட் புக் லைன் இருக்குது. இதுல முதல் எழுத்து வந்து எம், எம் வந்து என்னது, மெம். சோ நார்மலா மெம் போடுங்க. அடுத்து எல் வந்து என்னது, லாமெட். சோ லாமெட் வார்த்தை போட்டாச்சு. கே, காஃப். காஃப் வந்து கடைசி எழுத்து வர்றதுனால காஃப் சோஃபித் போடணும். சோ காஃப் சோஃபித் போட்டுருங்க. இதுதான் என்னது, மெலேக். அதே மாதிரி ராணி, கிங், குயினுக்கு ராணிக்கு என்ன சொல்லுவாங்க, ராணிக்கு மெலேகா, மெலேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெலேகாங்கிற எழுத்தை எப்படி எழுதுவீங்க பாருங்க, நோட் புக் லைன்ஸ். முதல் எழுத்து வந்து எம். சோ எம் வந்து என்னது, மெம். சோ மெம் எழுதுங்க.
அடுத்து எல் என்னது லாமெட், அடுத்து கே வந்து இது கடைசி எழுத்து இல்ல, இப்ப நடுவுல வர்றதுனால இது நார்மல் காஃப் போடணும், காஃப் சோஃபித் வராது. சோ நார்மல் காஃப் போடுங்க. கடைசி எழுத்து வந்து ஹெச் வந்து என்னது ஹே. சோ இந்த நாளையும் சேர்க்கும் போது என்னது மெலேகா. மெலேகா அப்படின்னா ராணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இதுல ஒரு சின்ன டீகோடிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மெலேகாங்கிற வார்த்தையில இந்த ஹேக்கு அர்த்தம் என்னது பார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்த்திருக்கிறோம். ஹே அப்படின்னா என்னது பார். யார பார்க்கணும், இந்த ராணி யார பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. இந்த 3 எழுத்து சேர்ந்ததுன்னா என்னது மெலேக். மெலேக்னா என்னது ராஜா. சோ ராணி யார பார்க்கணும், தன்னுடைய ராஜாவை பார்க்கணும். பாருங்க கடைசி எழுத்து ஹே வந்தாலே அது ஃபெமினின் ஜெண்டர், அது பெண்பால குறிக்கும். ஒரு வார்த்தை ஆண்பாலா பெண்பாலான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கடைசி எழுத்து ஹே வந்துச்சுன்னா அது என்னது பெண்பால், ஹே வரல அப்படின்னா அது என்னது ஆண்பால். சோ இந்த ஹேங்கிறது என்னது பார். யார பார்க்கணும், இந்த ராணி வந்து யார பார்க்கணும், தன்னுடைய ராஜாவை என்ன செய்யணும் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க ராணி அப்படின்னா நீங்க யார பார்க்க வேண்டியிருக்கு, உங்களுடைய ராஜாவாகிய மேசியாவை என்ன செய்யுங்க பாருங்க. பிலாத்து பரபாசியும் யெகோஷுவாவையும் 2 பேரை நிப்பாட்ட வச்சு சொன்னா உங்களுக்கு யார் விடுதலை பண்ணணும், உங்க ராஜாவை விடுதலை பண்ணணுமான்னு கேட்டான். யெகோஷுவா பார்த்து உங்க ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆனா அவங்களுடைய ராஜா அவங்க பார்க்கல, மறுதளிச்சுட்டாங்க. இன்னைக்கு நீங்க ராணி அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பட்டத்து ராணி அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடியது யார பார்க்கணும், உங்களுடைய ராஜாவாகிய மேசியாவை என்ன செய்யுங்க பாருங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டீகோடிங். சோ இந்த முதல் சோஃபித்தை நம்ம என்ன செஞ்சுட்டோம், இப்போ பார்த்துட்டோம். இனிமே அடுத்தது இரண்டாவது சோஃபித். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம பார்க்க போறது இரண்டாவது சோஃபித்தை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம முதல் சோஃபித்தை பற்றி பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து இரண்டாவது சோஃபித். இந்த இரண்டாவது சோஃபித் வரும்போது நம்ம வருஷப்படி நம்ம பாக்குறதுல எதுவுமே எல்லாமே நம்ம தனித்தனியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த இரண்டாவது சோஃபித்ல நம்ம பார்க்க போறது பே. பே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது வாய். பேன் என்னது வாய். இப்ப இந்த பே வந்து எப்படி எழுதுறோம் பாருங்க. இதான் நம்ம நோட்புக் லைன். இதை நம்ம எழுதும் போது பே வந்து நார்மலா என்ன செய்வோம், காஃப் வரைவோம். காஃப் வரைஞ்சு உள்ளுக்குள்ள நம்ம வாவ் தலைகீழ போட்டுருவோம். இதான் என்னது பே. இப்போ இந்த எழுத்து வந்து ஒரு வார்த்தையில கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா, இந்த எழுத்து கடைசி வார்த்தையில கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா அப்போ பே சோஃபித் எழுதணும். பே சோஃபித் இந்த மாதிரி எழுத மாட்டாங்க, இந்த நார்மல் சோஃபித் எழுதக்கூடாது. பே சோஃபித் எழுதும் போது காஃப் கீழே வரைக்கும் போடுங்க, இந்த வாவ் இதுக்குள்ள வைங்க. இதுதான் என்னது பே சோஃபித். இதுதான் பே சோஃபித். இப்போ இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ஆலஃப். ஆலஃப்ங்கிற எழுத்தா ஒரு நல்ல உதாரணம். ஆலஃப் வந்து ஹீப்ருல முதல் எழுத்து. இப்ப இதுல உங்க நோட்புக் லைன் இருக்குது. இதுல எழுதும் போது ஆலஃப்க்கு 3 எழுத்து வரும். ஒன்னு வந்து ஆலஃப், அப்புறம் எல்லுக்கு என்னது லாமெட், அப்புறம் இது கடைசியில பே வருது. அப்ப பே சோஃபித் எழுதணும். சோ இந்த மாதிரி பே சோஃபித் எழுதணும். சோ இந்த 3 எழுத்து சேரும் போது தான் என்னது ஆலஃப். ஆலஃப் ஆலஃப் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வல்லமை, பலன், வழிகாட்டி. இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் என்னது ஆலஃப். இந்த ஆலஃப் பற்றி டீகோடிங் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் கொடுத்திருக்கோம். நீங்க அதை என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். இந்த ஆலஃப்ல டீகோடிங் அதுல இருக்கு, நீங்க அதுல என்ன செய்யலாம் பாத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புறேன். அதாவது ராஃபா. ராஃபா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும். ராஃபா அப்படின்னா ஹீல், குணமாக்குதல். ஹீல், ராஃபா ஹீல். யெகோவா ராஃபா. ஓகே, யெகோவா ராஃபா அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். ராஃபா அப்படின்னா சுகமளித்தல். இப்ப இந்த ராஃபாங்கிற வார்த்தைய ஹீப்ருல எப்படி எழுதுவாங்க? முதல்ல ரேஷ் எழுதணும், அதுக்கு பிறகு பே. இடையில நடுவுல பே வர்றதுனால பே நார்மல் பே போடணும், கடைசியில தான் ஆலஃப். இந்த 3 எழுத்து சேரும் போது இதுதான் என்னது ராஃபா. பாருங்க இங்க இந்த பே வந்து கடைசி எழுத்தா வந்ததுனால பே சோஃபித் எழுதணும். ஆனா இங்க பே வந்து நடுவுல வர்றதுனால அதுக்கு நார்மல் பே தான் போடணும், பே சோஃபித் என்ன செய்யாது, வராது. இப்ப இந்த ராஃபாங்கிற வார்த்தையை பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டியிருக்கும். இந்த ரேஷ் ஆலஃப், இந்த ரேஷ் பே அண்ட் ஆலஃப், இந்த 3 எழுத்து சேரும் போது பாருங்க இது இந்த டீகோடிங் ரொம்ப அருமையான, சங்கீதக்காரன் ரொம்ப அருமையா டீகோடிங் பண்ணியிருக்கிறார். சங்கீதத்துல ரொம்ப அருமையான டீகோடிங் இதுல கொடுத்திருக்கிறார். சங்கீதத்துல நீங்க பார்க்கும்போது பாருங்க, இத முதல்ல இந்த டீகோடிங் நம்ம பார்க்கலாம். ரேஷ், ரேஷ்னா அதுக்கு அர்த்தம் என்னது? ரேஷ்னா என்னது? தலை. நமக்கு தலை யாரு? மேசியா தான் நம்மளுக்கு தலை. அடுத்து இது என்ன எழுத்து? இது பே.
பேனா அதுக்கு அர்த்தம் என்னது? வாய், மவுத். அப்ப யாருடைய வாய்? மேசியாவுடைய வாய். மேசியாவுடைய வாயில் என்ன இருக்குது? ஆலஃப் இருக்கு. ஆலஃப்னா என்னது? பவர். மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. என்ன வல்லமை இருக்குது? சுகமாக்கும் வல்லமை. மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கு. அது என்ன வல்லமையா? சுகமாக்கும் வல்லமை. பாருங்க, சங்கீதக்காரன் இதை பற்றி அருமையா சொல்லியிருக்கார். சங்கீதம் 107 அதுல 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 107:20. அவர் யாரு? மேசியா தமது வசனத்தை அனுப்பி, வசனத்தை தம் வாயினாலே அந்த வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அவர்களை என்ன செய்யறாரா? குணமாக்குறார். அவர் வாயிலிருந்து புறப்படுற வசனமானது அது ஜனங்களை என்ன செய்து குணமாக்குது. அவர் வாயிலிருந்து வருகிற வசனத்துல ஒரு வல்லமை இருக்குது. என்ன வல்லமை? சுகமாக்கும் வல்லமை. பாருங்க, டீகோடிங் இப்படிதான் என்ன செய்யிருக்கும். நீங்க என்ன டீகோடிங் பண்ணினாலும் அந்த டீகோடிங்க்கு சப்போர்ட்டிங் வசனம் கொடுக்கணும். கொடுக்காவிட்டால் அந்த டீகோடிங் அக்செப்ட் பண்ண கூடாது. அது யார் வந்து சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிடாதீங்க. பாருங்க, இந்த டீகோடிங்ல ஒரு முக்கியமான கருத்து இதுதான். நீங்க டீகோடிங் பண்ணும்போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த டீகோடிங்க்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த டீகோடிங் கன்ஃபார்ம் ஆகணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு டீகோடிங் பண்றீங்கன்னு வைங்க, எனக்கு போன் பண்ணி கேக்குறீங்க, வால்டர் பிரதர் இந்த டீகோடிங் பண்ணிருக்கோம், இது சரியா தப்பா நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நான் உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக கரெக்டா இருக்கு பிரதர் அப்படி நான் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்னா உடனே அது கரெக்ட் ஆயிடாது. நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கிறதுக்கு நான் ஒரு வசனத்தை கொடுக்கணும். ஆமா, இந்த வசனத்தின்படி நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வசனத்தை கோட் பண்ணேன்னா அப்ப நீங்க பண்ணின டீகோடிங் சரியான டீகோடிங். ஒருவேளை ஒரு யூத ரபி வந்து டீகோடிங் பண்றாங்க, டீகோடிங் பண்ணும்போது உங்க வசனத்தை கோட் பண்ணல அப்படின்னா ஒண்ணு நீங்க வசனத்தை தேடணும், இல்லாட்டி அந்த டீகோடிங்க வெளியில சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் இல்ல, அதுக்கு அர்த்தம் வேற ஏதாவது இருக்கும். ஆனா நீங்க வேற ஒரு கருத்தை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, டீகோடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வசனத்தினால உறுதிப்படுத்தாம எந்த டீகோடிங் ஆகாது. சரி, இப்போ பே சோஃபித்தை பற்றி நம்ம 2 உதாரணங்களை நம்ம பார்த்துட்டோம். இது அடுத்தது நம்ம 3வது சோஃபித் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்போ நம்ம 3வது சோஃபித்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். முதல் 2 சோஃபித்தை நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது 3வது சோஃபித். பாருங்க, 3வது சோஃபித் நூன் என்கிற எழுத்தை நம்ம வச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த நூன் என்கிற எழுத்தை வந்து நார்மலா நீங்க எழுதும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் நம்ம என்ன செய்யறோம்? போடுறோம். ஆனா அதே இது நூன் சோஃபித், இந்த எழுத்து வந்து ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்தது அப்படின்னா அப்ப நீங்க நார்மல் நூன் போடக்கூடாது. இப்ப உதாரணமா நம்ம ரூபனை பற்றி நம்ம முந்தின வீடியோஸ்ல நம்ம போட்டோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல நான் இந்த மாதிரி எழுதியிருப்பேன், ரேஷ் போட்டிருப்பேன், ஆலஃப் போட்டிருப்பேன், வாவ், பெத் போட்டிருப்பேன், நூன் இந்த மாதிரி போட்டிருப்பேன், சொல்லி போட்டிருக்கிறேன். ஏன்னா இதுல இந்த நூன் வரக்கூடாது. இந்த நூனுக்கு பதிலாக எந்த நூன் வரணும்? நூன் சோஃபித் வரணும். சோ நூன் சோஃபித் எப்படி எழுதுவீங்க? இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். கோட்டு கீழே வரைக்கும் என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். கோட்டு கீழே வந்தாச்சுன்னா இது என்னது? நூன் சோஃபித். இதை பார்க்கும்போது எதுவுமே தெரியுது? வாவ் மீது இருக்குது. ஆனா வாவ் வந்து நார்மல் சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கு கீழே என்ன செய்யாது? வராது. அது ஒரு எழுத்து, ஒரு வார்த்தையில கடைசி எழுத்தா வந்தாலும் சரி, நடுவுல வந்தாலும் சரி, வாவ் வந்து நார்மல் சைஸா தான் இருக்கும். அது அந்த சைஸை விட்டு கீழே என்ன செய்யாது? இறங்காது. இப்ப இது வந்து நோன் சோஃபித். அப்ப இந்த இடத்துல ரூபன்ல வந்து இந்த கடைசி எழுத்து எப்படி போடுவீங்க? கீழே வரைக்கும் என்ன செய்யணும்? எடுக்கணும். இதுதான் என்னது? ரூபன். இது நீங்க முந்தின வீடியோஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது நம்ம படிக்காதனால நான் ரூபனை நான் நார்மலா போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ஓகே, இப்போ சோ நூன் சோஃபித் அப்படின்னு வரும்போது அந்த அதனுடைய வடிவம் இப்படி சேஞ்ச் ஆயிரும். ஆனா நார்மல் நூன் இப்படிதான் என்ன செய்யும்? இருக்கும். இப்ப இதனுடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நூன். நூன் அதுக்கு அர்த்தம் என்னது? விதை, ஜீவன், மீன். இந்த 3 மீனிங்கும் என்ன இருக்குது? நூனுக்குள்ள இருக்குது. சோ இந்த நூன் எப்படி எழுதுவீங்க? how to write this நூன்? பாருங்க, இதுல முதல் எண் நார்மல் நூன் போடுங்க. அப்புறம் யூ வந்து என்னது? வாவ். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. வாவுக்கு 3 சவுண்ட் உண்டு. ஒன்னு ஓ, அடுத்தது யூ, அடுத்தது விஏ. இது யூ வர்றதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? வாவ் போடணும். இப்ப கடைசியில என் இருக்கு, அது நூன் சோஃபித் போடணும். நூன் சோஃபித். சோ இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இங்க நான் நார்மல் நூன் போட்டிருக்கேன், இங்க நூன் சோஃபித் போட்டிருக்கேன். எதுக்கு நார்மல் நூன் போட்டிருக்கேன்? ஏன்னா இந்த எண் வந்து இது ஒரு வார்த்தையின் முதல்ல வருது, அது இடையில வருது.
ஆனா இங்க நூன் சோஃபித் வந்து இந்த வார்த்தையின் கடைசி எழுத்த வந்ததுனால நான் இந்த நூன் சோஃபித் இதுல என்ன செஞ்சிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். சோ இந்த நூன் அப்படிங்கிறது எப்படி எழுதணுங்கிறது பார்த்தாச்சு. இன்னைக்கு இந்த நூனுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இந்த நூன் அதுக்கு என்னன்னு பார்த்தோம், விதை, சீடு. அப்ப இந்த நூனுக்கு அர்த்தம் என்னதுதான், சீடு தான். இந்த ரெண்டு சீடு இணைக்கிறது என்னது, வாவ். இன்னைக்கு ரெண்டு சீடு இணைய போகுது. யார் யாரெல்லாம், யெகோஷுவா யார், நம்மளுடைய சீட், அவர்தான் ராஜரீக வித்து, ராயல் சீட் அவர்தான். நம்மளும் யார்தான், வித்துக்கள் தான். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வித்துக்கள். இந்த ரெண்டு வித்தும் என்ன செய்யுது, இணையுது. இந்த ரெண்டு வித்தும் என்ன செய்யணும், இணையணும். யெகோஷுவாவும் அடுத்தது மணவாட்டியும் என்ன செய்யறாங்க, இணையறாங்க. சோ இது ஒரு இணையக்கூடிய நேரம். ரெண்டு இணையும் போதுதான் உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். இல்ல அப்படின்னா ஜீவன்கிறதுக்கு அர்த்தம் இருக்காது. பாருங்க, கர்த்தர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். பாருங்க, இந்த இப்படி ஒரு சில சீட்ஸ் நம்ம ஒரு சில டீகோடிங் நம்ம பார்க்கலாம். இன்னொரு டீகோடிங் பார்ப்போம். அதாவது மகன், சன். சன்னுக்கு ஹீப்ரூல என்ன சொல்வீங்க, பென். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பென் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க, ரெண்டே எழுத்து தான். ஒன்னு வந்து பெத், அடுத்தது நூன். நூன் எழுதும் போது கடைசி எழுத்தா இருக்கிறதுனால நூன் சோஃபித் போடணும். இது என்னது, பென். சோ பென். இப்ப பென்ங்கிற வார்த்தை கொஞ்சம் டீகோட் பண்ணுங்களேன். பெத்னா என்னது, வீடு. நூன் என்னது, சீட். அப்போ சீடுன்ட்டு வரும் மீனிங், அப்புறம் ஜெனரேஷன் வரும், வாரிஸ் அப்படின்னு சொல்லி வரும். சோ ஒரு வீட்டின் வாரிஸ் யாரு, மகன் தான் யாரு, வீட்டின் வாரிஸ். he is the heir of the house. அவன் வீட்டினுடைய வாரிஸ். குமாரன் யாரு, வீட்டினுடைய வாரிஸ். பத்துங்க. சோ இப்படி சின்ன சின்ன டீகோடிங்ஸ் நம்ம என்ன செய்யலாம், பண்ணலாம். பாருங்க, நம்ம இப்ப மூணாவது சோஃபித் பார்த்துட்டோம், நூன் சோஃபித். அடுத்தது நம்ம நாலாவது சோஃபித் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்ப நம்ம நாலாவது சோஃபித்தை நம்ம என்ன செய்வோம் பார்க்கலாம். நம்ம நாலாவது சோஃபித் பார்க்கலாம். ஃபோர்த் சோஃபித். முதலாவது சோஃபித் நம்ம பார்த்தோம், அதாவது காஃப். அடுத்தது பே பார்த்தோம். அடுத்தது நூன் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது சாடே. சாடே அப்படிங்கிற எழுத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இந்த சாடே அப்படிங்கிற எழுத்து வந்து நார்மலா உங்க நோட் புக்ல எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும், முதல்ல நூன் என்ன செய்தோம், பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஜாயின் பிக்ஸ் பண்ணோம். இது என்னது, சாடே. இது சாடே. சோ இந்த சாடேங்கிற எழுத்து ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா அப்ப அதை என்ன போடுவாங்க, சாடே சோஃபித். இப்ப இந்த சாடேல பாருங்க, இது என்ன எழுத்து, இது வந்து நூன். நூனை தான் பெண்ட் பண்ணிருக்கோம். சோ முதல்ல எழுதும் போது நூன் சோஃபித் போடுங்க. அதுக்கப்புறம் சைடுல இந்த ஜாயின் வைங்க. இதான் என்னது, சாடே சோஃபித். சோ இந்த ரெண்டு, இது வந்து சாடே, நார்மல் சாடே, இது வந்து சாடே சோஃபித். இப்ப இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து மரம், ட்ரீ. மரத்துக்கு ஹீப்ரூல எட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ஸ் அப்படின்னு என்னது, மரம். இந்த எட்ஸ்ங்கிற வார்த்தை எழுதும் போது இதுல ரெண்டே எழுத்து தான். ஒன்னு வந்து ஆயின் அப்படிங்கிற எழுத்து, அடுத்தது சாடே சோஃபித். டிஎஸ் என்னது, சாடே, டிஎஸ். சோ சாடே சோஃபித் போட்டுருங்க. இந்த ரெண்டு எழுத்து சேரும்போது இது என்னது, எட்ஸ். எட்ஸ் அப்படின்னா மரம். இப்ப இத கொஞ்சம் டீகோட் பண்ணலாமே. இந்த எட்ஸ் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து வந்து என்னது, ஆயின். ஆயின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, கண்ணு. சோ நம்ம கண்ணு வந்து யார பார்க்கணும், சாடேய பார்க்கணும். இந்த சாடேனா என்னது, சாடே வந்து நீதிமான். சாடே வந்து நீதிமான், ரைச்சஸ் மேன். சோ நம்ம கண்ணு யார பார்க்க வேண்டி இருக்குது, நீதிமான பார்க்கணும். நீதிமான் யார், யெகோஷுவா தான் யார், நீதிமான். நீங்க அவரை பார்க்கும்போது என்ன நடக்கும், நீங்க அவரை பாக்குறீங்கன்னு வைங்க, அப்ப என்ன நடக்கும் பாருங்க. வேதம் சொல்லுது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று, இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, யெகோஷுவா வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் எப்படி இருக்கிறார் அந்த வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், நாம் அவரை பார்க்க போறதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று. நம்ம பார்க்கும் போது அவருக்கு ஒப்பா மாறிடுவோமா, நம்ம அவரை பார்த்த உடனே அவரை போல மாறிடுவோம். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய கண் இந்த சாடே, இந்த நீதிமான பார்க்கும் போது நம்ம யாரை போல மாறிடுவோம், நீதிமானாகிய யெகோஷுவா போல மாறணும். அப்போ இந்த மரம் நம்மளுக்கு என்ன சாமிக்குது, நம்ம அவரை பார்த்தோம்னா அவரை போல மாறிடுவோம். அவர் யார், அவர் ஜீவ மரம்.
சோ நம்ம அவரை பார்க்கும்போது அவரை போல நம்மளும் என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன செய்யும், நடக்கும். பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கு அர்த்தம் என்னன்னா மரம். எட்ஸ் அப்படின்னா மரம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதாவது பூமி, எர்த். எர்த்துக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க, எரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரட்ஸ்ங்கிற வார்த்தை எப்படி எழுதணும், முதல் எழுத்து வந்து ஆலப் வரும், அல்லது அடுத்து ரேஷ் வரும், மூணாவது டிஎஸ், அதான் கடைசி எழுத்து. அப்போ டிஎஸ்னா சாடே, சாடேனா எப்படி எழுதணும், சாடே சோஃபித் எழுதணும். சோ வாவ் நூன் போட்டு சைடுல ஜாயின் வச்சிருங்க, இதான் என்னது, எரட்ஸ். இப்ப இந்த பூமியை கர்த்தர் எதுக்காக படைத்தார், மனிதன் வாழ்வதற்காக படைத்தார். எந்த மனிதன், நீதிமான். இந்த சாடையில் என்னது, நீதிமான். இந்த நீதிமான் அந்த பூமியை ஆளுகை செய்யணுங்கிறதுக்காக தான் படைத்தார். அவனை தான் இந்த உலகத்துல ஹெட்டா வைத்தார். அவனுக்கு எல்லா பவரும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏன்னா அவன் தான் அங்க ஹெட். இந்த பூமியில் அவன் தான் ஹெட். கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவனுக்கு சகல வல்லமையும் கொடுத்து அவனை அந்த இடத்துல ஹெட்டா என்ன செய்ததா வச்சிருந்தார். எல்லா மிருகங்கள், பறவைகள், மச்சங்கள் எல்லாத்துக்கும் அவனை யார ஹெட்டா வச்சிருந்தார். ஆனா அவன் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கு தேவனுடைய மகிமை என்ன செஞ்சுட்டான், இழந்தா. தேவனுடைய வல்லமை என்ன செஞ்சுட்டாம இழந்தா. மகிமை என்னது, வல்லமை குறிக்குது. அவனுடைய வல்லமை அவன் என்ன செய்தான், இழந்தான். இழந்ததுனால அவனை கர்த்தர் தோட்டத்திலிருந்து விரட்டிட்டார். கர்த்தர் சொன்னார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் ரொம்ப அந்த பாருங்க, ஒரு இந்த பூமி யாருடைய கைக்கு போக போகுது அப்படிங்கிற காரியத்தை அவர் சுட்டி காமிக்கிறார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். சாந்த குணம், அதாவது ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதன், ஒரு தாழ்மையுள்ள ஒரு நீதிமான், இவனுக்கு தான் பூமி வந்தா பூமி என்ன செய்ய போறானா, சுதந்திரிக்க போகிறாங்க. இன்னைக்கு நம்ம பூமியை சுதந்திரிக்க போறோம். யார் சுதந்திரிப்பா, தாழ்மை நீதிமான் தான் என்ன செய்வாங்க, சுதந்திரித்துக் கொள்வாங்க. சோ இந்த பூமியை கர்த்தர் எதுக்காக படைத்தார், நீதிமான் வாழ்வதற்காக கர்த்தர் படைத்தார். இப்ப நம்ம 4வது சோஃபித்தை குறிச்சு நம்ம என்ன செய்துட்டோம், பார்த்தோம். அடுத்தது 5வது சோஃபித். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம 5வது சோஃபித்தை பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் 4 சோஃபித் பார்த்துட்டோம். முதலாவது சோஃபித் நம்ம காஃப் பார்த்தோம், 2வது சோஃபித் பே பார்த்தோம், 3வது சோஃபித் நூன் பார்த்தோம், 4வது சாடே பார்த்தோம். இப்ப நம்ம 5வது சோஃபித் நம்ம பார்க்கலாம். அதாவது மெம் அப்படிங்கிற எழுத்து. இந்த மெம் எழுதும் போது நார்மல் மெம் வந்து காஃப் மீதி போட்டு வாவ இதுல என்ன செய்வாங்க, சரிச்சு வைப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த மெம் எழுதக்கூடிய விதம் கொஞ்சம் வித்தியாசமா எழுதுவாங்க. ஒருவேளை இப்படி கூட அவங்க எழுதலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து வேதம் எப்படி அச்சடிப்பட்டிருக்கோ அந்த பிரிண்ட் நாங்க எழுதியிருக்கேன். காஃபையும் வாவையும் சேர்த்தீங்கன்னா அதான் என்னது, மெம். இப்ப இந்த மெம் வந்து நார்மல் மெம் எப்படி எழுதுவோம், ஆனா மெம் சோஃபித் எழுதும் போது இதே மாதிரியே காஃப் போடுங்க. இந்த வாவ் வரும்போது இந்த வாவ் இந்த கீழே இருக்க கேப் என்ன செஞ்சணும், க்ளோஸ் பண்ணிடணும். சோ ஹீப்ரு ஜனங்கள் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து ஓபன் மெம், இது வந்து ஓபன் மெம், இது வந்து க்ளோஸ் மெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஓபன், இது வந்து சீல்டு, முத்திரை போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்படி இந்த மெம்ம பற்றி அதிகமா நிறைய காரியங்கள் சொல்வது உண்டு. இப்ப இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்கலாம். முதலாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். தண்ணீர்கள், வாட்டர்ஸ். தண்ணீர்களுக்கு எபிரேய மொழியில மாயிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ மாயிம் எப்படி எழுதுறது பாருங்க. இதுல முதல்ல எம், எம் வந்து மெம், அடுத்தது யோத், அது வந்து யோத் எழுதுங்க, அப்புறம் எம் கடைசி எழுத்து இருக்கிறதுனால மெம் சோஃபித் எழுதணும். சோ 2 மெம் ஒரு யோத். பாருங்க, கெமிஸ்ட்ரியில தண்ணிக்கு ஃபார்முலா என்னது, H2O, 2 ஹைட்ரோஜன் ஒரு ஆக்சிஜன் வரும். அதே மாதிரி இங்க 2 மெம் வருது, ஒரு யோத் இருக்கு. 2 மெம் ஒரு யோத். பாருங்க, இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க விரும்புறேன். அதாவது சூரியன். சூரியனுக்கு எபிரேய மொழியில ஷெமேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷெமேஷ், ஷெமேஷ் அப்படின்னா சூரியன். இந்த சூரியன்ல பாத்தீங்கன்னா இதுல எழுத்துக்கள், முதல் எழுத்து ஷின் வரும். ஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். அடுத்தது மெம், இது மெம் சோஃபித் வராது, இதுல நார்மல் மெம் வரும். ஏன்னா எம் வந்து நடுவுல இருக்குது. கடைசி எழுத்து திரும்ப ஷின். இந்த 3 எழுத்து சேரும் போது அதை ஷெமேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஷெமேஷ் என்னது, சூரியன்.
இப்போ சூரியனுக்கு நடுவுல பாருங்க மெம் இருக்கு. மெம்னா அதுக்கு அர்த்தம் என்னது? தண்ணி. மெம்னா தண்ணி. சூரியனுக்குள்ள என்ன இருக்குது? தண்ணி இருக்கு பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சூரியனுக்குள்ள தண்ணி இருக்க முடியுமா? அது அவ்வளவு ஹீட்டான ஒரு இடம், வெப்பம் நிறைஞ்சது, அந்த இடத்துல தண்ணி இருக்க முடியுமா? ஆனா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுல ஈரப்பதம் இருக்குது. அது எப்படி இருக்காங்க? கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கா, வேப்பரைஸ் ஃபார்ம்ல இருக்குதா. அப்போ தண்ணீர் இருக்கிறது அவங்க இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இந்த எபிரேய மொழியில தெளிவா அங்க போட்டு வச்சுட்டார் பாருங்க. ஹீப்ரூல ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு எழுத்தை எடுத்தாலும் சரி, ஒரு வார்த்தை எடுத்தாலும் சரி, ஒரு வாக்கியத்தை எடுத்தாலும் சரி, அதுல நீங்க கணக்கு பார்க்கலாம், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம், நீங்க அதுல ஹிஸ்டரி பார்க்கலாம், அதுல ஜியோகிராஃபி பார்க்கலாம், அதுல பிசிக்ஸ் பார்க்கலாம், நீங்க கெமிஸ்ட்ரி பார்க்கலாம், ஜுவாலஜி பார்க்கலாம், பாட்டனி பார்க்கலாம், எல்லா விதமான காரியங்களும், படிப்பு சம்பந்தம் எல்லா காரியமும் நீங்க அதுல பார்க்கலாம். இந்த ஷெமேஷ் அப்படி எடுத்தாச்சுன்னா இதனுடைய கணக்கு, அதனுடைய அல்ஜிப்ரா கணக்கு போட்டீங்கன்னா அதுக்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கும், சயின்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டு. பாருங்க, எல்லா காரியமும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். இப்போ தண்ணீர்களுக்கு நம்ம மாயும் பார்த்தோம், இந்த மாதிரி எழுதுவாங்க. சூரியனுக்கு செமேஷ், இந்த மாதிரி. சோ மெம் சோஃபித்னு வரும்போது கீழே அந்த கேப் என்ன செய்யாது, இருக்காது. மற்றபடி நார்மல் மெம்ல என்ன செய்யும், கேப் இருக்கும். இதுதான் 5வது சோஃபித். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வருஷப்படுத்த விரும்புறேன். நம்ம இதுவரைக்கும் 5 சோஃபித் பார்த்துட்டோம், கடைசி வந்து மெம் பார்த்தோம். இப்ப இது எல்லாமே நான் வருஷப்படுத்த விரும்புறேன். முதல் சோஃபித் வந்து காஃப், 2வது சோஃபித் மெம், 3வது நூன், 4வது பே, 5வது சாடே. இந்த 5 சோஃபித் தான் இப்படிதான் வருஷப்படி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம என்ன செய்து அதை பண்ணோம். ஆனா வருஷப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் எழுதணும். இந்த ஹீப்ரூல வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு அல்பபெட்டுக்கும் என்ன இருக்கு, வேல்யூ இருக்குது. ஒவ்வொரு அல்பபெட்டுக்கும் என்ன இருக்கு, வேல்யூ இருக்கு. முதல் அல்பபெட்டுக்கு வேல்யூ எத்தனை? 1. 2வது அல்பபெட்டுக்கு வேல்யூ என்ன? 2. 5வது அல்பபெட்டுக்கு வேல்யூ எத்தனை? 5. 10வது அல்பபெட்டுக்கு வேல்யூ எத்தனை? 10. 11வது அல்பபெட்டுக்கு வேல்யூ எத்தனை? 11க்கு 20 வந்துரும். 10க்கு பிறகு 20, 30, 40, 50 அப்படி 100 வரும். 100க்கு பிறகு 200, 300, 400. 400 தான் கடைசி. தாவ் தான் கடைசி எழுத்து. கடைசி எழுத்துக்கு வேல்யூ எத்தனை? 400. ஆனா அதுக்கு பிறகு என்ன, இந்த காஃப் சோஃபித், காஃப் சோஃபித் வந்துச்சுன்னா இதனுடைய வேல்யூ வந்து 500. மெம் சோஃபித் வந்துச்சுன்னா இதனுடைய வந்து 600. நூன் சோஃபித் வந்து அதனுடைய வேல்யூ வந்து 700. பே சோஃபித்தினுடைய வேல்யூ வந்து 800. சாடே சோஃபித்தினுடைய வேல்யூ வந்து 900. இதுக்கு பிறகு 1000 வரும்போது திரும்பவும் ஆலஃப்க்கு போயிரும். திரும்பவும் எங்க போயிரும்? ஆலஃப். எலேஃப் அப்படின்னு சொன்னா, எலேஃப் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் 1000 அப்படின்னு சொல்லி அர்த்தம். எலேஃப்னா என்னது? 1000. சோ இப்படி இதனுடைய வேல்யூ வந்து அடிஷனல் வேல்யூஸ் என்ன செய்யும், இன்வால்வ் ஆகும். சோ இந்த 5 சோஃபித் நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். 5 சோஃபித் பாருங்க. இந்த 5 சோஃபித்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த இன்னைக்கு இது வந்து செகண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்க என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க என்ன செய்யலாம், நீங்க போன் பண்ணி நீங்க என்கிட்ட விசாரிக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.